வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். நடிகர் விஜய் அவர் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் பொழுதே வந்துட்டு அவருக்கான அரசியல் ஆசைகள் அப்படின்றது துளிர் விட்டிருந்தது. அவருடைய சினிமா வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவருடைய கதைக்களமும் மாற்றமடைந்தது. ஒவ்வொரு படத்துலையுமே வந்துட்டு அரசியல் பேசிட்டு இருந்தார். லோக்சபா தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தார். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரில் கட்சியினுடைய பெயரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும், கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமாவே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நாங்கள் இந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிடலை, யாருக்கும் ஆதரவு இல்லை, அவருடைய தொண்டர்கள் யாருக்கு விருப்பமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்துட்டு சொல்ல போகிறோம், யாருக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்ல போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே வந்துட்டு விஜய் மறைமுகமாக சீமானுக்கு ஆதரவு கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கத்தில் அதிமுக விஜயை தன்னுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க 2026 எலெக்ஷனுக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்னொரு பக்கத்தில் சீமானும் வந்துட்டு விஜய் வந்தார் அப்படின்னா தம்பியோட நான் இணைந்து போட்டிடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய வேல்யூ தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்டு அவருக்கான ஆதரவை கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த நேரத்தில் அவருடைய அந்த கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவே வந்துட்டு ஆன்லைன் வழியாக ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதில் வந்துட்டு உறுப்பினர்கள் சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு உறுப்பினராக சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. 2 கோடி பேரை சேர்க்கணும், அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. போன வருடம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்துட்டு முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு வந்துட்டு பரிசுகளும் சான்றிதழ்களும் விஜய் வந்து கொடுத்துருந்தார். அது ஒரு பெரும் பேசு பொருளாச்சு, ஒரு பெரும் விவாதமாகவும் கூட இருந்தது. அது எப்படின்னா, முதல் 3 இடங்கள் அப்படின்னா கல்வி மாவட்டம் வழியாவோ மாவட்டங்கள் வழியாவோ தேர்வு செய்யப்படலை, ஒவ்வொரு தொகுதிக்கு 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக யோசித்தார். ஸோ அதே மாதிரி இந்த வருடமும் வந்துட்டு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிவுகள் எல்லாமே வந்திருக்குது. 10, 12 வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளோடு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்குது. ஸோ அந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியினுடைய கொடி, பிரச்சார பாடல் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த கூட்டம் மதுரையில் நடத்துறதுக்கு பிளானிங்கில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. விஜய் இப்போதைக்கு வந்துட்டு கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அது போக இன்னொரு படத்துலையும் நடிப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இந்த 2 படங்களை முடித்ததுக்கு அப்புறமா அந்த மீட்டிங் இருக்குமா, அல்லது கோட் படம் முடிஞ்சதுக்கப்புறமா 2வது படம் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த மீட்டிங்கா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா, அந்த பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களினுடையான மீட்டிங் அப்படின்றது நடைபெறவிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டைமில் வந்துட்டு விஜய் ஆடியோ ரிலீஸில் என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த அவருடைய ரசிகர்களும் அரசியல்வாதிகளும் மக்களும் இப்போ வந்துட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் பொழுது அப்போ என்ன பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு கட்சின்னு ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எதுவாக இருந்தாலும் அஃபிஷியலாக வரும், பொதுக்கூட்டம் நடக்கும். அந்த பொதுக்கூட்டத்தில் கட்சிக்கான பிரச்சார பாடலும் கட்சியினுடைய கொடியும் அறிமுகப்படுத்தப்படும். அதற்கப்புறமா தான் வந்துட்டு மாணவ மாணவிகளோட சந்திப்பு அப்படின்றது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் விஷயங்கள் அப்படின்றது சூடு பிடித்து போயிட்டு இருந்தாலும் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமாவும் தமிழகத்தில் வந்துட்டு பல விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பார்க்க முடியுது. அதில் விஜயினுடைய அரசியல் வரவு, அவருடைய நகர்வுகள் அப்படின்றத நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம். அதற்கான அப்டேட்ஸை நம்ம வரக்கூடிய நாட்களில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.